அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய 392 காலி பணியிடத்திற்கு தேர்வு எழுதி முடிச்சுட்டு வெயிட் பண்றவங்களுக்கு சான்றிதழ் பதிவேற்றத்திற்கு ஒரு விண்ணப்ப பதிவு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த விண்ணப்ப பதிவுக்கான தேதி இதில் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த சான்றிதழ் பதிவேற்றம் பண்றவங்க அடுத்த கட்டமா ஒரு செய்முறை தேர்வுன்னு ஒன்று வைக்கிறாங்க. இதுல இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால செய்முறை தேர்வுல நல்ல மதிப்பெண் எடுத்து நம்மளுடைய மாணவர்கள் ஒரு 19 பேர் பணிக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கான செய்முறை தேர்வு வகுப்புகள் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். அது வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ சான்றிதழ் பதிவேற்றத்தில் நீங்கள் என்னென்ன நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணணுங்கிறத இதில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ 392 காலி பணியிடம்னு சொல்லியாச்சு. இது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72 to 73 2025. இது நோட்டிஃபிகேஷன் ஆனது 4வது மாதம் 6ஆம் தேதி ஆச்சு. ஸோ இதுக்கான காலி பணியிடம்னு அறிவிச்சிருந்தது ஜோப்தார்ல இருந்து ஓஏ அப்புறம் தூய்மை பணியாளர் வரைக்கும் இன்னும் சில காலி பணிகளும் சேர்த்து அறிவிச்சிருந்தாங்க. மொத்தம் 392 வேக்கன்ட். இதுக்கான எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாம் 8வது மாதம் 24ஆம் தேதி நடந்துச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பார்ட் ஏவில் ஒரு 25 மார்க்கு அப்படின்னு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. பார்ட் பில இருந்து ஒரு 40 மார்க்குக்கு எக்ஸாம் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த பார்ட் ஏவில் 10 மார்க்கு, பார்ட் பில 10 மார்க்கு. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா 65க்கு 20 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே, 20லேருந்து 20க்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே நீங்கள் சான்றிதழ் பதிவேற்றம் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த சான்றிதழ் பதிவேற்றத்துக்கான நாட்களாக எதுலேருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்போ செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதத்துடைய 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட்டை அவங்க கொடுக்குற வெப்சைட்டில் போய் பதிவேற்றம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான நிபந்தனைகள் அப்படின்றது என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை இது கட்டாயமாக பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த நிபந்தனைகளை தாண்டி பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இந்த நிபந்தனை கண்டிப்பா கொடுத்துருக்குறாங்க. இதுல முதல் நிபந்தனையே பாத்தீங்கன்னா, நீங்க கடைசியா இருக்கிறதுக்கு தான் வந்துடணும். என்னன்னா, எல்லா சர்டிபிகேட்ஸையுமே நீங்க காமிக்கிற எல்லா சர்டிபிகேட்ஸையுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நீங்க அப்லோடு பண்ணணும். அதுவும் PDF ஃபார்மேட்ல அப்லோடு பண்ணணும். கலரிங்ல பண்ண வேண்டாம், எங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இது கட்டாயமா ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ முதல்ல பாருங்க, சாதி சான்றிதழ் 200 KB அளவுல PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிக்கணும். கல்வி சான்றுகளா 3 சர்டிபிகேட்ஸ் வைக்கலாம். உங்கள்கிட்ட ESSLC, அப்புறம் SSLC, அப்புறம் HSC, டிப்ளமோ, TC இதெல்லாம் இருக்கணும். ஸோ இதெல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு ESSLC இருக்காது, SSLC இருந்துச்சுனாலே போதும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 MBல வரணும் PDFல. அடுத்தது மாற்றுத்திறனாளிக்கான சர்டிபிகேட்ஸ், அந்த கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா ஸோ 200 KBஸ்ல உங்கள் சர்டிஃபிகேட்ஸை PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தமிழ் வழி கல்வி சான்று வச்சிருப்பீங்க இல்லையா, PSTM. ஸோ அது ஒரு 1 MBல PDF ஃபார்மேட்டில் பண்ணணும். அடுத்தது டெஸ்டியூட் விடோ, ஆதரவற்ற விதவைக்கான சான்று வச்சிருக்கிறவங்க 200 KBs PDF ஃபார்மேட்டில் பண்ணிக்கணும். முன்னாள் ராணுவ வீரர்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா 200 KBs PDFல பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா 200 KBs லெவல்லையும். அதுக்கப்புறமா ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது தற்காலிக அரசு பணியாளர்களாக இருந்து அப்புறம் ஓய்வு, அதாவது தற்காலிக அரசு பணியெல்லாம் இருக்கிறவங்க இல்லை ஏற்கனவே இருந்தவங்க அப்படி இருந்தால் கூட 200 KBஸ்ல உங்கள் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தடையில்லா சான்று NOCன்னு சொல்லுவாங்க, அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் கூட 200 KBஸ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த கண்டிஷனை மீறி அப்லோட் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ஸோ 2 நாள் 3 நாள் டைம், அதாவது 28, 29, 30 3 நாள் தான் டைம் இருக்கு. சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.